என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க இருந்து? அஜித் தானே? ஆமா, அதுதான் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு ஏகேல இருந்தா தொடங்க போறாங்க. ஏன் ஷோ பேர் வந்து ஏகே கிளவுட்ஸ் இருக்க கூடாது? எல்லாம் இல்ல, அது எப்பயுமே நம்மளோட கோலிவுட் கிளவுட்ஸ் தான். ஸோ இன்னும் வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக 9 நாள் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கவுண்ட் டவுன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 days மோர், 9 days மோர் அப்படிங்கறதுனால. ஸோ எப்பப்பா ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வெளிநாடுகள் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனா ஏன் இன்னும் வந்து தமிழ்நாட்டுல ஓப்பன் ஆகல அப்படிங்கிறது தான். வெளிநாட்டிலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றது லைக்காக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கு. இந்த டைம்ல வந்து இவ்வளவு நல்ல செய்தி சொல்றீங்களே அப்படின்ட்டு. இன்னும் வந்து அதான் இந்த FDFS அப்படின்ற விஷயங்களா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக தான் இங்க அதுக்கான வேகம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால விடாமுயற்சி டீம் ஹாப்பியா தான் இருக்காங்க. மகிழ் திருமேனி வேற போற இடமெல்லாம் அஜித் சாரை பத்தியே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாவும் இருக்கு. அந்த நட்பும் சரி, அவரு சொன்ன நேர்காணலையும் சரி, எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால படம் டீமே ஹாப்பியா இருக்காங்க. கண்டிப்பா மகிழ் திருமேனி அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஆகணும். ரீசெண்டா அவர் ஒரு மேடையில பேசியிருந்ததுதான், இந்த மாதிரி விஜய் சார் கிட்ட நான் ஒரு 3 ஸ்டோரி கிட்ட சொன்னேன். 3 ஸ்டோரியுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் இருக்கக்கூடிய அந்த அரசியல் களத்துக்கு ஏத்த மாதிரியான கதைகள் தான் அது. அவர் ஓகே சொன்னார்னா கூடிய சீக்கிரம் நானும் ஃபிலிம் பண்ண ரெடி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதான எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறதையும் தாண்டி இவர் வந்து நம்ம விஜய் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. அதுக்கு அவருமே 3 கதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தான் வந்து இப்ப சோசியல் மீடியாஸ்ல பேசக்கூடிய ஒண்ணா அமைஞ்சிருக்கு. இல்ல, விஜய் அவர்கள் வந்து தன்னோட நம்ம முடிக்க போறோம், இனிமேட்டு படமே பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால நிறைய இயக்குனர்கள்ட்ட அவர் கதை கேட்கிற வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவர் கேட்கவும் செஞ்சிருக்காரு. இதுல வந்து வெங்கட் பிரபுட்டே இன்னொரு கதை கேட்டதாகவுமே, அதுக்கப்புறம் லோகேஷா இருக்கட்டும், கார்த்திக் சுப்பராஜா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கணும். அப்பதான் அவர் கொஞ்சம் அவரா இருப்பாரு. 3 கதை கேட்டது உண்மைதான். அவருக்குமே வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்திருக்கு. அது அவர் சொன்ன மாதிரி தான். 3 கதையிலுமே அவருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. எது பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவர் எல்லாத்துலயுமே அதான் சொன்னார், நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம். RJ பாலாஜி எல்லாம் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னா RJ பாலாஜி ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. அப்படியே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா இயக்குனர்லயும் அலசிட்டாரு விஜய் அவர்கள். அந்த வாய்ப்பை கொடுப்பாரு, அந்த ஸ்பேஸை கொடுப்பாரு எப்பவுமே. ஆனா இங்க போனோம் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழலுக்கு ஒரு 30 நாள் 40 நாள் அதிகபட்சம் 50-60 நாள் வந்து கால் ஷீட் தரலாம், ஃபுல் டே. இதுக்கு மேல நான் வந்து அரசியல்ல தான் முழு நேரம் இருக்க போறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டாரு. என்னன்னா பொலிட்டிக்கல் சட்டையர் தான், நீங்க நல்ல மெசேஜோட வரீங்க, நல்ல கண்டென்ட் இருக்கு உங்ககிட்ட, பட் உங்ககிட்ட நான் கமிட் ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க சொல்ற டேட் என்கிட்ட இல்ல, எனக்கு அந்த டேட் இருக்கு ஆனா எனக்கான அரசியல் டேட் அப்படின்றது பத்தாம போயிடும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள தவிர்த்துட்டாரு. இப்ப H வினோத் ப்ராஜெக்ட்டுமே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இதை வந்து அவரு சூஸ் பண்ணலையோ அப்படின்றதான் நிறைய விஷயங்கள். ஆனா மகிழ் திருமேனி அந்த பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி எங்க போற இடமெல்லாம் அஜித் சார் பத்தி பேசினாலுமே கூட விஜய் சார் பத்தி இது சொன்னது வந்து விஜய் ஃபேன்ஸுமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் தான். விடாமுயற்சியாக எல்லா டீமுமே ரிசீவ் பண்ண ரெடியா இருக்காங்க. அதனால நினைச்சு பாருங்களேன், விஜய் சார் கூட மகிழ் திருமேனி இணைஞ்சிருந்தாருன்னா இந்த டைம் அவருக்கு எடுத்திருந்தாருன்னா அடுத்த படத்துக்கு இதே டைம் அந்த படத்துக்கும் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைச்சியும் அதுக்கான டைம் எடுத்துட்டாருன்னா இவருக்கு இன்னும் 2026 போக ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுதானே ஒழிய வேற எதுவுமே. கண்டிப்பா ஏற்கனவே வந்து நம்ம தனுஷ் விசஸ் அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அத நீங்க தள்ளி போயிருச்சாங்க. அது விடுங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குல்ல ஏப்ரல் 10 அப்படிங்கிறது. சோ இட்லி கடை படமுமே வந்து குட் பேட் அக்லி வர்றதுனால தள்ளி போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். காரணம் என்ன அப்படின்னா வந்து மறைமுகமா சொல்றாங்க, நித்யா மேனன் கிட்ட வந்து ஒரு 10 நாள் கால் ஷீட் கேட்டாங்களா. சோ அவங்க வந்து காதலிக்க நேரமில்லை படத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸியானதுனால அவங்களால கால் ஷீட் தர முடியல. அது மட்டும் இல்லாம
சத்யராஜை வச்சுமே நாங்க வந்து இந்த படத்துல ஒரு புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறோம், அதனால படத்தோட ஷூட்டிங் முடியல, அதனால நாங்க மறுபடியுமே ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்த அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல, நீங்க என் தலைக்கு பயந்து தான்ப்பா தள்ளி போறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாஸ்ல பாக்க. இல்ல ஆனா நித்யா மேனன் பேசின ஒரு விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடியுமே பேசியிருக்கோம். அவங்க சொன்ன நேர்காணல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த நித்யா மேனனா நீங்க இந்த படத்துல நீங்க பார்க்கவே முடியாது, அது வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. அவங்களோட கால் ஷீட் கண்டிப்பா அப்படி நெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் தான் படம் ரிலீஸ். ஸோ அந்த டேட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா குட் பேட் அக்லியா இருக்கட்டும், இட்லி கடையாட்டம் இன்னும் கண்டென்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நம்ம பல முறை பல இடங்கள்ல நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். இந்த இட்லி கடை வந்து தள்ளி போகாதுங்க, அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் தள்ளி போகும் ஒழிய ஏப்ரல் 21 அன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இதுக்கான ரீசன் இப்படி மழுப்பலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், தனியா வந்தாதான் அதுக்கான கலெக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்ப நீட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அது என்ன பெரிய கலெக்ஷன் பண்ண போதா, தனியா வந்து நாங்க சொல்லுவா வந்து நிறைய வசூல் பண்ண போறோம் அப்படின்லாம் அவங்களுக்கு கிடையாது. போட்ட பணத்தை அவங்க எடுத்தா போதும், எடுத்தவும் செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா இந்த இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் பெருசு, எல்லாருமே நடிகர்கள், பெரிய நடிகர்கள் இருக்காங்க, பெரிய பட்ஜெட். தனுஷோட ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆர்வமா இருக்காரு அவரே. என்னதான் பவர் பாண்டின்னு ஒரு படம் கொடுத்தாலும், ராயன்னு ஒன்று கொடுத்தாலும், இப்ப நீட் கொடுத்தாலுமே கூட இந்த இட்லி கடை மேல அவருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி வரப்போகுது, எப்படி எடுத்துக்க போறாங்க, எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு. அதுல அருண் விஜய் இருக்காரு, ராஜகிரண் இருக்காரு, நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கூட தனுஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த இட்லி கடை அப்படின்ற ஒரு விஷயம் தான். தள்ளி போனாலும் சந்தோஷப்படக்கூடியவராகவும் இருப்பாரு, காம்படிஷன்ல வந்தாலுமே கூட இன்னும் சந்தோஷமா இருப்பாரு. ஓகே அப்படின்ற மாதிரி. பட் குட் பேட் அக்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்க வரோன்ட்டு. இன்னொரு விஷயம், பொங்கலுக்குமே அவங்க வந்து போட்ட ஒரு போஸ்ட், இட்லி கடையில இருந்து போட்ட போஸ்ட்லயுமே நாங்க அந்த டேட்ல வரோம் அப்படின்றத மறுபடியும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி வருதுன்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் தள்ளி போனாலும் வசூல் குறையாது, சேர்ந்து வந்தாலும் வசூல் குறையாது. 2 படங்களுமே மக்கள் கொண்டாடுவோம். கண்டிப்பா. எஸ்கேவோட 25வது படம். ஏற்கனவே வந்து இந்த படத்துக்கு நிறைய டைட்டில்கள் வந்துட்டாலும் இன்னைக்கு வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல வந்து சிவகார்த்திகேயன் அவரோட 23வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங்குமே ஃபுல் ஸ்டெச்ல போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த படத்தை வந்து தீபாவளி ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் பண்றதுக்கு படத்தோட டீம் பிளான் பண்ணியிருக்காங்களா. என்னதான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்த தீபாவளி வந்து அவருக்கு செட் ஆகலனாலும் லாஸ்டா வந்த தீபாவளி வந்து அமரன் ஒரு பெரிய பிளஸ் ஆயிருக்கு. அதனால இந்த வாட்டியுமே வந்து நம்ம தீபாவளிக்கு விட்டோம்னா இதுவும் ஒரு பெரிய பிளஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனோட புஷ்ஷால தான் இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதான். இல்ல தீபாவளி அவர் எடுத்துக்கலான்னு இருக்காருங்க, அதுதான். ஏன்னா அது தப்பும் கிடையாது, இல்ல அந்த ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு வரக்கூடிய அப்டேட் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். ஏன்னா புறநானூறு தள்ளி போயிடுச்சு, என்ன டைட்டில் அப்படின்றது சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் பராசக்தி அப்படின்ற விஷயம் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலுமே கூட. ஒரு பக்கம் அதுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு சிலர் வந்து வேணாமே, நீங்க இன்னும் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அதுக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சிவகார்த்திகேயன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார், ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றத வந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ அதனால ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோட வரலாமே அப்படின்றத அவங்களோட பிளான். ஸோ ப்ரொடக்ஷனும் வெயிட்டான ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ அதனால வந்து அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டா இன்னைக்கு வந்து தரமா இருக்க போகுது, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா இதுல சுதா இருக்காங்க, அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த படம் அப்டேட் இன்னைக்கு வந்துடும். ஸோ நீங்க சொன்ன அந்த ஏஆர் முருகதாஸோட ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட கஜினி ஸ்டைல்ல இருக்க போதான். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாலும் கஜினின்னு ஒன்னே மறந்துடுவாரா, அந்த போட்டோ அந்த ஸ்டைல்ல இருக்கும். ஒரு மாதிரி மாசாவும் இருப்பாரு, ஒரு மாதிரி கண்டென்ட்டாவும் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கும். எஸ்கே வந்து நீங்க வேற பரிமாணத்துல பாப்பீங்க அப்படின்றத ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமா இருக்க போகுது, பக்கா ஆக்ஷன் படமா இருக்க போகுது. இந்த படம் தீபாவளிக்கு வரணுன்றதா அந்த டீமும் ஆசைப்பட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் எக்ஸ்ட்ரா பிளஸ் தான். அப்பனா இந்த வருஷத்தோட முதல் படமே எங்க தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள், அடுத்து சிபியோட படங்கள் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு சுதா படம், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருந்தாலுமே கூட இந்த தீபாவளியுமே அவரோட தீபாவளியை ஆக்கிக்கலாம் அப்படின்றத ரொம்ப ஆர்வமாவும் தீவிரமாவும் இருக்காரு. எஸ்டிஆர் அவர்கள் நேத்து டிராகன் படத்துல ஒரு பாட்டுக்கு பேசியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பிப்ரவரி 3 அன்னைக்கு என்னோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு 3 அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து அந்த ரெட் கலர் போட்டோ வந்து சோஷியல் மீடியாஸ்ல செம வைரல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜிவிஎம் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அங்க இருந்து அவங்க வந்து வெந்து தணிந்தது காடு படத்தோட பார்ட் 2 எப்ப பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஓகே தாங்க, எஸ்டிஆர் வேணான்னு சொல்லிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 25 நாள் கழிச்சு எனக்கு பெரிய படமா பண்ணணும், பெரிய பட்ஜெட்ல உருவாகக்கூடிய படத்துல நடிக்கணும்னு ஆசையா இருக்கு ஜிவிஎம் அப்படின்னு சொன்னதுனால இவருமே வந்து விட்டு கொடுத்துட்டதா நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது. நிறைய எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் என்ன கேட்கிறாங்கன்னா,
இதெல்லாம் வந்து போய் ஜிவிஎம்க்கு வந்து டைரக்ட் பண்ண தெரியல, அதனாலதான் வந்து எஸ்டிஆர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இல்ல ஜிவிஎமோட இன்டர்வியூ எல்லாமே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. மிஸ்கின் எப்படி பேசி வைரலானாரோ அது தாண்டின ஒரு இன்டர்வியூவா இது இருந்துகிட்டு இருக்கு. சிம்பு ரொம்ப ரெக்வஸ்டா தானங்க பேசினாரு. இல்ல எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு தானே சொன்னாரு, பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லல. இன்னொரு விஷயம், வெந்து தணிந்தது கார்டுல கடைசியா பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருப்பாரு. 10 தலை அதோட கண்டினியூட்டி இருக்கு அப்படின்றனால அந்த பியர்ட் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா இருப்பாரு. சோ அவருக்கு வந்து ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எஸ்டிஆருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு. அந்த முடியெல்லாம் வளர்த்துனது கூட என்னதான் எஸ்டிஆர் தேசிங்க படத்துக்காக இருந்தாலுமே கூட அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல ஒரு படம் பண்ணணும். இத்தனை வருஷமா நம்ம இருந்துட்டோம், எல்லா ஜானர்லயும் பண்ணிட்டோம், ஏன் நம்மள கரெக்டா இந்த சினிமா பயன்படுத்திக்கல அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு. ஏன்னா இப்ப போடக்கூடிய அஸ்வந்தா இருக்கட்டும், பார்க்கிங் பட இயக்குனரா இருக்கட்டும், அவரை வந்து மறுபடியும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் காட்டுவாங்க. டே நான் அதை தாண்ட ஒரு லெவல்ல இருக்கேன்டா, என்னை பயன்படுத்துங்க அப்படின்றதே யாருக்குமே இன்னும் இல்லை. அதனாலதான் தேசிங்க விடாம இருக்காரு. அந்த தேசிங்கோட கதையில வந்து அவ்வளவு தூரம் அவருக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு, அது ரொம்ப பிடிச்சும் இருக்கு. இது இறங்கணும்னா தரமா இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தேசிங்கும் அந்த கதையும் விடாம இருக்காரு. இந்த அப்டேட் பத்தி பேசினோம். அவரோட பிறந்தநாள் அப்போ இந்த 3 அப்படின்னு வரும் பொழுது அவர் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 3 போடாம விட்டாருன்னு நீங்க பாருங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்ச நம்பர் 9 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 3 படம் அப்படின்னு வரும் பொழுது தேசிங்கு அதுல வந்து கண்டிப்பா இருக்காரு. அந்த படத்துல இருக்கு, நான் தான் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. இன்னொரு விஷயம், அஸ்வந்த் அது வந்து எப்போ தொடங்க போறாங்க என்ன அப்படின்றத ரிவீல் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் பார்க்கிங் படத்தோட இயக்குனர் இதுல எப்படி ஒதுக்க போறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்படி விட போறாங்க அப்படின்றதான் ஒரு குழப்பமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் கடைசியில தேசிங்க இருக்க போறாரு. ஏன்னா அதுக்கு பெரிய டைம் எடுத்துக்க போகுது, நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க. அதனால எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு 2025 சரி 2026 சரி அடுத்தடுத்து படங்கள் வந்து அவரு பயங்கரமா ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும், நீங்க என்ன வார்த்தை வேணா போட்டுக்குங்க, எப்படி சொல்றது, ஒரு மஜா பண்ண போறாரு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்காக. எஸ்டிஆர் அப்படின்னே எடுத்துக்கலாம். தரமா வரப்போகுது.